இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் கூட ஸ்தோத்திரங்களோடு கூட அப்பாவுடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றியோடு கூட தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, கிருபையானவரே என்று சொல்லி எல்லாரும் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை சுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர் என்று சொல்லி அப்பாவுடைய நாமத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா. என்னை சுவே ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளம் திறந்து எல்லா ஸ்தோத்திரங்களினால் ஆண்டவரை கொஞ்சம் உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தி தகப்பனே உமக்கு நன்றி ஐயா, எங்கள் கிருபையானவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை நன்மைகள் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் ஆண்டவர் தாராளமாய் எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் கண்மலையானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். 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 அல்லேலூயா, ஓசன்னா. இந்த மாலைவேளையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே, உயிரோடு கூட எழுந்தவர் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பித்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சேற்றில் இருந்த எங்களையும் ஆண்டவரே உயிர்ப்பித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினவர். ஆமென். அந்த நல்ல ஆண்டவரை நாமத்திற்கு மகிமையாய் ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா. உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா,
Hosanna, amen. Hallelujah, Hosanna, amen. Hallelujah, Hosanna, hallelujah, Hosanna. அந்த நல்ல நாமத்தை உயர்த்தி ஹalleluya, அந்த உயர்ந்த அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஹalleluya. நன்றியோடு கூட ஆண்டவரே, நன்றியோடு கூட தகப்பனே, நன்றியோடு கூட தகப்பனே, ஹalleluya ஹalleluya. இந்த மாதத்தின் முதல் நாளில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு கூட ஹalleluya 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 இயேசுவே, ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை வல்லமையாய் வழி நடத்தவும் அவருடைய வார்த்தைகளோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்கிற ஒவ்வொரு வேளையில வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே அழைச்சி கேட்டுக்கோங்க ஆண்டவரே. நீரே எங்களோட இருந்து வழி நடத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாட இருக்கிறோம். புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனைங்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நன்றியோடு கூட புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, ஆமென். புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே, பயந்த காலங்கள் பதறும் நேரங்கள் பாதுகாத்தீரையா, என்னை நேசித்து எனக்குள் போஷித்து வாழ வைத்தீரையா, ஆமென். பயந்த காலங்கள் பதறும் நேரங்கள் பாதுகாத்தீரையா, ஆமென். என்னை நேசித்து எனக்குள் போஷித்து வாழ வைத்தீரையா, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, ஆமென். புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே, உந்தன் கரத்துக்குள் ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்தீரையா, சங்கார தூதன் என்னை கடந்து போனாலும் ஜீவனை காத்தீரையா, உந்தன் கரத்துக்குள் ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்தீரையா, சங்கார தூதன் என்னை கடந்து போனாலும் ஜீவனை காத்தீரையா,
நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. புதிய நாளை காணச் செய்தீரே நன்றி தகப்பனே, புதிய நாளை காணச் செய்தீரே நன்றி தகப்பனே. அடுத்த பாடலாக நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்கிற பாடலை உயர்த்தி நாம் பாடலாம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளாய தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளாய தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள்
ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆமென். பிரைஸ் காட். நாம் அனைவரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்து வந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்போதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை பாடி துதித்தோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் திருப்புகிறோம், எங்கள் காதுகளை நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை நாங்கள் திருப்புகிறோம். கர்த்தாவே பேசும். கர்த்தருடைய ஆவியானவரே நீர் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம், வார்த்தையை புரிந்து கொள்கிற பிரசன்னம், வார்த்தையில் களி ஊறுகிற ஒரு பிரசன்னம் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முழுமையாக எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் ஒரு முறை கூட நாம் அனைவரும் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு எனது நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். நம்முடைய தேவன் ஜனங்களுக்கான தேவன், மக்களுக்கான தேவன். நம்மை போன்ற மானிடர்களுக்கான தேவன். மனிதர்களாகிய நாம் பிரச்சனைகளிலே அகப்படும்போது, மாட்டிக்கொள்ளும்போது தேவன் மனிதனை தனியாக தவிக்க விடுவது இல்லை. தேவன் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு நிவாரணத்தை கொடுக்கிறார். மனிதன் மாண்டு போய்விடக்கூடாது, மனிதன் பிழைக்க வேண்டும், அவன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதாவது ஒரு நிவாரணத்தை தேவன் கொடுக்கிறார். வெவ்வேறு காலகட்டங்களிலே தேவன் ஏற்படுத்தி கொடுத்த 3 நிவாரணங்களை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். கம்பத்திலே தூக்கப்பட்ட சர்ப்பத்தினுடைய உருவம், இது ஒரு நிவாரணம். சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு, இவர் ஒரு நிவாரணம். சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு, இவரே எல்லோருக்கும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும், அனைவருக்கும் அவர் ஒருவரே நிவாரணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கம்பத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பம், சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு, சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு,
இதை குறித்து தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். கம்பத்திலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு. யோவான் சுவிசேஷம், கம்பத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. யோவான் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே உயர்த்தப்பட்ட ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு கிறிஸ்து இயேசு அவரது வாயாலே இப்படி அவர் சொல்லுகிறார். வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்ப உருவம். எப்படி இந்த சர்ப்ப உருவம் செய்யப்பட்டது? வெண்கலத்திலே ஒரு துண்டு, ஒரு கட்டி எடுத்துக்கொண்டார்கள். அதை அக்கினியிலே போட்டார்கள். அதை சுத்தியலால் அடித்தார்கள். வெண்கல சர்ப்பமாக உருவாக்கினார்கள். வெண்கல சர்ப்பமாக வார்ப்பித்தார்கள். அந்த வெண்கல சர்ப்ப உருவம்தான் அன்று உயர்த்தப்பட்டது. எப்படி இந்த சர்ப்ப உருவம் உயர்த்தப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்றால், கொடி கம்பம் போன்று ஒரு கம்பம், கொடி ஏற்றுகிற ஒரு கம்பம் போல ஒரு கம்பம். அது மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கம்பம், உயரமான கம்பம். ஒரு 10 முதல் 15 அடி வரை உயரமுள்ள கம்பம். அதற்கு அதிக எடை இல்லை, குறைந்த எடைதான். ஆகவே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக தூக்கி செல்லலாம். மரக்கிளையிலே சர்ப்பம் ஊர்ந்து செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்த கொடி கம்பத்திலே சர்ப்பம் ஊர்ந்து செல்வதைப் போல அங்கே அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். மோசே கட்டி வைத்தார். சர்ப்பம் இணைக்கப்பட்ட இந்த கொடி கம்பம் உயர்த்தி காண்பிக்கப்பட்ட போது அருகாமையில் இருந்த ஜனங்கள் பார்த்தார்கள். தூரத்திலே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் பார்த்தார்கள். பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெண்கல சர்ப்பம் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இது எந்த சூழலிலே, எந்த பின்னணியிலே நடந்தது என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் காணலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். அதற்கு தண்டனையாக, நியாய தீர்ப்பாக தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தவுடன் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம், திகில். எப்போது யாரை கடிக்குமோ, எப்போது பாம்பு நம்மை தீண்டுமோ என்கிற பயம், ஒரு திகில் ஜனங்களை ஆட்கொண்டது. அதே போல சர்ப்பங்கள் சிலரை தீண்டிவிட்டன. சிலர் மரித்தும் போனார்கள். மற்ற ஜனங்கள் பயத்தினால் தேவனை நோக்கி திரும்பினார்கள். இந்த சூழலிலே மோசேயிடம் சென்று தேவனிடம் தங்களுக்காக வேண்டிக் கொள்ள சொன்னார்கள். ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்காதா என்று ஏங்கினார்கள். அப்போது தேவன் சொன்னார்,
வெண்கல சர்ப்பம் இணைக்கப்பட்ட ஒரு மரக்கம்பம். அதை எடுத்து உயர்த்தி பிடி, ஜனங்கள் பார்க்கட்டும். விஷப்பாம்பினால் தீண்டப்பட்டவர்கள், விஷப்பாம்பின் பல் பதிந்தவர்கள், விஷப்பாம்பினுடைய விஷம் ஏறியவர்கள் மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களும் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கட்டும். இல்லை, நோக்கி பார்க்கட்டும். நோக்கி பார்க்கட்டும். பார்ப்பது வேறு, நோக்கி பார்ப்பது வேறு. பார்ப்பது வேறு, கண் இமைக்காமல் நோக்கி பார்ப்பது வேறு. நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைக்கும்படியாகத்தான் தேவன் இப்படி ஒரு வாய்ப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். வைரஸ் நமக்கு தெரியும். இந்த வைரஸ் நம்முடைய உடலை பாதித்தால் நோய் எதிர்ப்பு மருந்தை நாம் உட்கொள்கிறோம். அந்த நோய் எதிர்ப்பு மருந்து எதனால் செய்யப்பட்டது? இறந்து போன வைரஸால் செய்யப்பட்டது. இங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தீண்டியது, அதற்கு நிவாரணம் இந்த நோய் எதிர்ப்பு மருந்து போல வெண்கல சர்ப்பம். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் நியாய தீர்ப்பு, இங்கே இந்த வெண்கல சர்ப்பத்தினால் அங்கே நிவாரணம். பாம்பினால் தீண்டப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக, மீட்பாக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அருமையானவர்களே, அங்கிருந்த அத்தனை பேரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கலாம். அத்தனை பேரும் நோக்கி பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தேவன் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள். தேவனுடைய நிவாரணத்தை யாரெல்லாம் சார்ந்து கொண்டார்களோ அத்தனை பேர்களும் பிழைத்து கொண்டார்கள். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம் என்ன? சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு. அங்கே வெண்கல சர்ப்பம், இங்கே கிறிஸ்து இயேசு. சர்ப்ப உருவம் செய்ய அந்த வெண்கல துண்டு ஒன்று எடுக்கப்பட்டது. அதே போல தேவகுமாரன் எடுக்கப்பட்டார். அங்கே அக்கினியினால் அந்த வெண்கல துண்டு உருக்கப்பட்டது போல தேவகுமாரன் தேவ கோபாக்கினையினால் உருக்கப்பட்டார். உருக்கப்பட்ட அந்த வெண்கல துண்டு அடிக்கப்பட்டது போல கிறிஸ்து இயேசு கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்டார். பல பாடுகள் பட்டார். அந்த வெண்கல துண்டு சர்ப்ப உருவமாக வார்க்கப்பட்டது போல கிறிஸ்து இயேசு பாவ உருவமாக வார்க்கப்பட்டார். சாப உருவமாக வார்க்கப்பட்டார். மரண உருவமாக வார்க்கப்பட்டார். அவமான உருவமாக வார்க்கப்பட்டார். வெட்கத்தின் உருவமாக அவர் அங்கே வார்க்கப்பட்டார். தாகம் இருந்தது, பசி இருந்தது, நிர்வாணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. பாருங்கள், அவர் வார்க்கப்பட்டார், தண்டனை அடைந்தார், நியாய தீர்ப்பு அடைந்தார். இந்த கிறிஸ்து இயேசுதான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அங்கே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இங்கே கிறிஸ்து இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார்.
எப்படி இந்த கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார்? அங்கே கொடி கம்பம், இங்கே சிலுவை கம்பம். அங்கே மரத்தினால் செய்யப்பட்ட கொடி கம்பம், இங்கே மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை கம்பம். இது 10 முதல் 12 அடி உயரமுள்ள நெடுங்கட்டை, 5 முதல் 6 அடி அகலமுள்ள குறுக்கு கட்டை, 135 முதல் சுமார் 150 கிலோ எடையுள்ள சிலுவை மரம். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு தனி மனிதனால் சுமந்து செல்ல முடியாது. அந்த சிலுவையிலே, கொடி கம்பத்திலே எப்படி வெண்கல சர்ப்பம் இணைக்கப்பட்டதோ அதே போல சிலுவை மரத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய கரங்கள் குறுக்கு கட்டையிலே இணைக்கப்பட்டன, கால்கள் அந்த நெடுங்கட்டையிலே இணைக்கப்பட்டன. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவை மரம் கல்வாரியிலே உயர்த்தப்பட்டது, நாட்டப்பட்டது. எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது அருகாமையில் இருந்த ஜனங்கள் பார்த்தார்களோ, தூரத்தில் இருந்த ஜனங்கள் நோக்கி பார்த்தார்களோ, அதே போல கல்வாரி மலையிலே கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்ட போது அருகாமையில் இருந்தவர்கள் பார்த்தார்கள், தொலைவில் இருந்தவர்கள் பார்த்தார்கள். கல்வாரி மலையின் அடிவாரத்தில் இருந்தவர்களும் பார்த்திருக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, இந்த உயர்த்தப்பட்ட சிலுவையை முழு உலகமும் பார்க்கும்படியாக தேவன் விரும்பினார். இப்போது எந்த சூழலிலே இந்த சம்பவம் நடைபெற்றது நமக்கு தெரிந்தது தான். தேவன் படைத்த மனுஷனும் மனுஷியும் பாவம் செய்தார்கள். அப்படியே நின்றுவிடவில்லை. அவர்களுடைய வம்சம் வாழையடி வாழையாக பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே மரித்தது. மனிதன் ஆதி முதல் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக அவன் கலகம் செய்து கொண்டே இருந்தான். இந்த சூழலிலே பிசாசு, அந்த தீய சக்தி, அந்த தீய ஆவி, தேவனுக்கு எதிரானவன், தேவனுக்கு எதிராகவும் இந்த மனிதனுக்கு எதிராகவும் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தான். இந்த முழு உலகத்தையும் பிசாசு என்று இங்கே உள்ளே நுழைந்தானோ, பிசாசுக்கு என்று இந்த உலகத்தில் இடம் கொடுக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து பயம், திகில் இந்த மனிதர்களை அப்படியே மூடிக்கொண்டது. பிசாசினால் தீண்டப்படாத மனிதன் ஒருவன் கூட இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் பிசாசு பாவம் என்ற விஷத்தை கொண்டு அவர்களை தீண்டினான். இப்போதுதான் பிதா என்ன செய்கிறார்? அங்கே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இங்கே கிறிஸ்து இயேசுவை கல்வாரியின் மேலே, சிலுவையிலே, அந்த சிலுவையிலே இணைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை, அந்த சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கிறார். பிசாசானவனால் தீண்டப்பட்டவர்கள், கடிபட்டவர்கள், அந்த பிசாசினுடைய பல் பதிந்தவர்கள், காயம்பட்டவர்கள், அந்த பிசாசினுடைய விஷம் ஏறியவர்கள், அத்தனை பேரும் இந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவை இருதயத்தால் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்கள். அங்கே கண்களால் நோக்கி பார்த்தால் ரட்சிப்பு. இங்கே இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவை
இருதயத்தில் விசுவாசித்தால் அந்த மனிதன் பிழைப்பான். அவன் அருகாமையில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து இயேசுவை ஒரு தனி மனிதன், தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு தனி மனிதன், அவன் விசுவாசிப்பான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தில் பிறந்த, தாயின் வயிற்றில் பிறந்த எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பிற்கான ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன? சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு. வேறொரு வழி இல்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஒரே நிவாரணம். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே ஒரு நிவாரணம் தான் இருக்கிறது. அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு. கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், இருதயத்தால் விசுவாசிக்க முடியும். அவரே எனது நிவாரணம், அவரே எனக்கு பதிலாளர் என்று நம்மால் இருதயத்தில் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் பிழைக்கலாம். ஒரு கூட்டத்தார் பிழைக்கலாம், அப்படி அல்ல, அத்தனை பேரும் பிழைக்கலாம். தேவன் இந்த ரட்சிப்பின் வாய்ப்பை முழு உலகத்திற்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவன். வாய்ப்புகளை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இருதயத்தில் விசுவாசிப்பதும் விசுவாசியாமல் இருப்பதும் அந்த தனி மனிதனை சார்ந்தது தவிர தேவனை சார்ந்ததல்ல. ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதனுக்கு அது கிறிஸ்து இயேசுவை இருதயத்தால் விசுவாசிப்பது. அருமையானவர்களை, யோசித்து பாருங்கள். அங்கே வெண்கல சர்ப்பம், இங்கே தெய்வத்தின் அவதாரம். அங்கே கம்பம், இங்கே கொலை கருவியாகிய சிலுவை. அங்கே வெண்கல சர்ப்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது உருவம்தான், அதிலே விஷம் இல்லை, அதில் விஷம் துளியும் இல்லை. இங்கே கிறிஸ்து இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரில் பாவம் ஒன்றுமே இல்லை. சர்ப்பம் சாபத்திற்கு அடையாளம். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சர்ப்பம் சாபமான சர்ப்பம் போல கிறிஸ்து இயேசு இங்கே நமக்காக சாபமானார். வெண்கல சர்ப்பத்திலே ஜீவன் இல்லை, அதே போல சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவுக்கு, ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவுக்கு, இந்த சிலுவையிலே கடைசியாக அவருக்கு உயிர் இல்லை, ஜீவன் இல்லை, வாழ்வு இல்லை. அவர் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அங்கே வெண்கல சர்ப்பம் தண்டனையின் அடையாளம், இங்கே கிறிஸ்து இயேசுவும் தண்டனையின் அடையாளம். அங்கே சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் நியாய தீர்ப்பின் அடையாளம், இங்கே கிறிஸ்து இயேசுவும் நியாய தீர்ப்பின் அடையாளம். அங்கே வெண்கல சர்ப்பம் மரண தண்டனைக்குரிய அடையாளம், இங்கே கிறிஸ்து இயேசுவும் மரண தண்டனைக்குரிய அடையாளம். அங்கே வெண்கல சர்ப்பம் பாவத்தினுடைய கொடூர விளைவுகளுக்கு, பாவத்தினுடைய விளைவுகள் பயங்கரமானவை, அதற்கு அடையாளம்.
இங்கே கிறிஸ்து இயேசு பாவத்தினுடைய கொடூர அடையாளமாகவும் இருந்தார். அதே நேரத்தில் பாவத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே வெண்கல சர்ப்பம் பார்த்தவர்களுக்கு இல்லை, நோக்கி பார்த்தவர்களுக்கு நிவாரணம். பாம்பினால் தீண்டப்பட்டவர்களுக்கு நிவாரணம். இங்கே பிசாசினால் தீண்டப்பட்டவர்களுக்கு, பாவம் என்கிற விஷம் ஏறியவர்களுக்கு இங்கே கிறிஸ்து இயேசு நிவாரணம். அங்கே நோக்கி பார்த்தால் தற்காலிகமான விடுதலை, இங்கே இருதயத்தில் விசுவாசித்தால் நிரந்தரமான விடுதலை, நித்தியமான விடுதலை, நித்தியமான விடுதலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அன்பு பெருகுகிறது. அன்று வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது இந்த ஒரு சிறு கூட்டத்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்று கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பவர்கள், இருதயத்தால் விசுவாசிப்பவர்கள், எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, எந்த பின்னணியில் வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் அது அங்கே நிழல், இது இங்கே நிஜம். நிஜம் அது ஒரு கூட்டத்திற்கு சொந்தமானது. இந்த முழு மனு குலத்திற்கும் இந்த நிவாரணம் சொந்தமானது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கம்பத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பம் பார்த்தோம், சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து பார்த்தோம், கடைசியாக சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசு. புனித வெள்ளி அன்று கிறிஸ்து இயேசு மரித்தார். மரித்த பின்பு அவர் பூமியின் தாழ்விடங்களிலே, உயர அல்ல, பூமியின் தாழ்விடங்களிலே அடக்கம் பண்ணப்பட்டார். உயிர்ப்பின் நாளன்று கிறிஸ்து இயேசு உயிர்த்தார். பூமியின் தாழ்விடங்களிலிருந்து இந்த மனுக்குலம் வாழ்கிற இந்த பூமிக்கு அவர் முதலாவதாக உயர்த்தப்பட்டார். அதிலிருந்து வானிற்கு பரமேறுதல் மூலமாக உயர்த்தப்பட்டார். மேலே அவர் திரும்ப உயர்த்தப்படுகிறார். எங்கே? பரலோக சிங்காசனத்திற்கு, பிதாவின் சிங்காசனத்திற்கு, பிதாவினுடைய வலது பாரிசத்திற்கு கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார். சிலுவையில் உயர்த்தப்பட்டது போல சிங்காசனத்திலும் கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார். சிலுவையில் உயர்த்தப்பட்டதை அதிகமாக யோசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டதையும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும், அதிகமாக தியானிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆங்கில வேதாகமத்திலே எக்ஸால்டட் டு த ஹையஸ்ட் பிளேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே கிறிஸ்து உயர முடியாது, உயரத்திற்கு செல்ல முடியாது. அந்த அளவிற்கு கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார். கிறிஸ்து பிதாவினுடைய வலது ஆசனத்திலே உட்காரவில்லை. கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கும் இவருக்கும் தனி இருக்கை அல்ல, அவருக்கும் இவருக்கும் ஒரே இருக்கை. அவருடைய வலது பாரிசத்திலே கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டு இன்று அமர்ந்திருக்கிறார்.
கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனுக்கு துணையானவராக அல்ல, இணையானவராக அல்ல, பிதாவிற்கு சமமானவராக அவர் உயர்த்தப்பட்டு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே ஒரே சிங்காசனத்திலே ஒரே சமமான ஆசனத்திலே அமரும் வகையிலே உயர்த்தப்பட்டார். பூமியின் தாழ்விடத்திலிருந்து பூமிக்கு, பூமியிலிருந்து வானத்திற்கு, வானத்திலிருந்து பரலோகத்திற்கு, பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திற்கு, இப்படி அவர் உயர்த்தப்பட்டார். சிங்காசனம் என்பது என்ன? பரலோக கனத்தின் உச்சம் அதுதான். பரலோகத்தின் மகிமையின் உச்சம் அதுதான். பரலோக அதிகாரத்தின் உச்சம் அதுதான். பரலோகத்தினுடைய கிருபையின் உச்சம் அதுதான். பரலோக வல்லமை அதிகாரம் அனைத்தினுடைய உச்சமும் அதுதான். அந்த அளவிற்கு கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, துரைத்தனங்கள் எப்படி இருக்கின்றன? துரைத்தனம் செய்த துரைத்தனங்கள் எங்கே இருக்கின்றன? வேதம் சொல்லுகிறது, உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழாக இருக்கின்றன. அந்த அளவிற்கு கிறிஸ்து இயேசு உயர்த்தப்பட்டார். அதிகாரம் செய்த அதிகார மையங்கள் எங்கே இருக்கின்றன? உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் பாதங்களுக்கு கீழாக இருக்கின்றன. ஆளுகை செய்த ஆளுமைகள் எங்கே இருக்கிறார்கள்? உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழாக. வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எங்கே இருக்கின்றன? உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழாக. பாதங்களுக்கு கீழாக. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், பிசாசின் கூட்டங்கள் கிறிஸ்துவின் தலைக்கு மேலாக அல்ல, கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு மேலாக அல்ல. அப்படி செல்ல முடியாது. கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழாக. ஏன் சிலுவையில் அவன் தலையை தேவன் நசுக்கினார். ஆகவே அவரது பாதங்களுக்கு கீழாக அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர்? சிந்தித்து பாருங்கள். அவர் தேவ மகிமையால் நிறைந்தவர். அவர் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவர் தேவ மகிமையோடே வரவில்லை. மகிமையை துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி சாதாரண மனிதன் போலல்ல, சாதாரண அடிமை போல அவர் ரூபம் எடுத்தார். சிருஷ்டிகர், ஒரு சிருஷ்டியை போல அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். தெய்வம் மனிதனாக அவதாரம் எடுத்தார். இந்த வேதம் சொல்லுகிறது, தெய்வம் ஒரே ஒரு முறைதான், ஒரே ஒருவராகத்தான் அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் தான் இந்த கிறிஸ்து இயேசு. மனித சாயலானார். மனிதன் இன்று தெய்வ சாயலாக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தெய்வம் மனித சாயலானார். தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரை தாழ்த்தினார்? சிலுவை வரை தாழ்த்தினார். எதுவரை தாழ்த்தினார்? மரண பரியந்தம், மரணம் வரும் வரை. வாழ்க்கையின் ஒரு நாள் கூட, வாழ்க்கையின் ஒரு மணி நேரம் கூட, வாழ்க்கையின் ஒரு மணித்துளி கூட கிறிஸ்து இயேசு பெருமையாக இருந்ததில்லை.
அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஈன சின்னமாகிய சிலுவையிலே மரணம் அடையும் வரை தம்மை தாழ்த்தினார். நாம் கிறிஸ்து இயேசுவிடம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவிடம் தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். பெருமையுள்ளவனுக்கோ மனிதன் எதிர்த்து நிற்கிறான், அப்படி எழுதவில்லை, தேவனே எதிர்த்து நிற்கிறார். கிறிஸ்து இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிதா என்ன செய்தார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இவர் தாழ்த்தினார், அவர் இவரை உயர்த்தினார். கிறிஸ்து இயேசு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய நாமம், கிறிஸ்து இயேசுவினுடைய நாமம் இந்த பூலோகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் மேன்மையான நாமம் ஒன்றுமில்லை. ஆகவேதான் இந்த பூலோகத்தார் அவர்களுடைய முழங்கால்கள் அந்த நாமத்திற்கு கீழாக முடங்கும். வானோர், தேவதூதர்கள் உள்ளிட்ட வானோர் அவர்களுடைய முழங்கால்கள் இந்த இயேசு என்ற நாமத்திற்கு கீழாக முடங்கும். பூமியின் கீழானோர், மரித்தவர்கள், பிசாசு கூட்டங்கள் அத்தனையும் இந்த இயேசு என்ற நாமத்திற்கு கீழாக முடங்கும். ஏனென்றால் இது உயர்த்தப்பட்ட நாமம். உயர்த்தப்பட்ட சர்ப்பம் அது வேறு, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அது வேறு, சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அது பரலோகம் சம்பந்தப்பட்டது. இந்த பூலோகத்திலே எந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை கிறிஸ்து இயேசு சுதந்திரித்து கொண்டார். பிதா அவருக்கு கொடுத்தார், உயர்த்தினார். இந்த நாமத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் எல்லாருடைய நாவுகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும். தாழ்மையாயிருந்த கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாமத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு. இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அதிலே பல மகான்கள் இருக்கிறார்கள், பல மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்ற நாமம் தரித்து கொண்ட அந்த தெய்வ குமாரனுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பை கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று இந்த சத்திய வேதம் உறுதியாக சொல்லுகிறது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இவருடைய நாமம் மாத்திரம்தான் மேன்மையுள்ளதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அவ்வளவாக கிறிஸ்து இயேசுவினுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே இந்த நாமம் மகத்துவமாயிருக்கிறது. இயேசு என்ற நாமம்தான் இந்த சர்வ பூமியினுடைய குடிகளுடைய ரட்சிப்பின் நாமம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்றொரு நாள் இரட்சகரிடத்தில் வந்தோம். உங்கள் ரட்சிப்பின் நாளை நீங்கள் திரும்பி பாருங்கள். ரட்சிப்பு பெற்றோம். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டது. நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் நம்மை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எப்படி அழைக்கிறது என்றால், அவருடைய நாமத்தினால் நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள், அவருடைய நாமத்தினால் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்து இயேசுவும் நம்மை அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார். இந்த மனிதன் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவன், இந்த மனுஷி என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவள் என்று தேவன் இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்போது எப்படி பிதாவினிடத்தில் சேருகிறோம்? எந்த நாமத்திலே நாம் சேருகிறோம்? ஜெபம் என்கிற நாமத்திலே சேருகிறோமா? சேர்ந்தால் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். உபவாசம் என்கிற நாமத்திலே சேருகிறோமா? அப்படி என்றால் உபவாசம் என்கிற நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். ஆவிக்குரிய போராட்டம் என்ற நாமத்திலே பிதாவினிடத்தில் சேர விரும்புகிறோமா? அப்படி என்றால் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இயேசு என்னும் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் எப்படி பிசாசை துரத்துகிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு என்கிற நாமத்தினாலே. பிசாசை துரத்துறதுனா யாரோ ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கணும், நம்ம துரத்தணும், அப்படி அதை சொல்லலை நான். அது ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற பிசாசு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதிர்த்து நிற்கிற பிசாசு, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசு, சாபத்தை கொண்டு வருகிற பிசாசு, விபத்துகளை கொண்டு வருகிற பிசாசு, நோய்களை கொண்டு வருகிற பிசாசு, மரணத்தை கொண்டு வருகிற பிசாசு, எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? எப்படி துரத்த வேண்டும்? இந்த உயர்த்தப்பட்ட இயேசு என்கிற நாமத்தினாலே. உயர்த்தப்பட்ட இயேசு என்கிற நாமத்தினால் மாத்திரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்த ஜெபத்தை தான் பரலோகம் அங்கீகரிக்கும். அந்த ஜெபத்திற்கு தான் பரலோகம் பதில் கொடுக்கும். இந்த உயர்த்தப்பட்ட இயேசு என்கிற நாமத்தில் ஜெபித்தால் மாத்திரம், அந்த உயர்த்தப்பட்ட இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்தால் மாத்திரம் பிசாசு துரத்தப்படும். அருமையானவர்களே, பிசாசுக்கு தெரியும், இந்த நாமம் கொண்ட நபர்தான் கல்வாரியிலே என்னுடைய தலையை நசுக்கினார் என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய தலையை யார் நசுக்கியது என்பது பிசாசுக்கு தெரியும். ஆகவே இயேசு என்கிற நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடி வருவான் என்று எழுதப்படவில்லை, ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அனுதின வாழ்க்கையிலே ஜெபம் இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கப்பட வேண்டும். நமக்கு எதிராக வருகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்பட வேண்டும். நாமத்தை தரித்து கொண்ட நாம் தேவனையே தரித்து கொண்டோம். நாமம் வேறு, தேவன் வேறு அல்ல. இரண்டுமே ஒன்றுதான். அருமையானவர்களே, நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனை தரித்து கொண்டிருக்கிறோம். தேவனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் நம்மை விட்டு நீங்காது இருக்கிறார். நாமத்தை தரித்து கொண்ட நாம் தேவனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மை விட்டு நீங்க மாட்டார், கைவிட மாட்டார், விலக மாட்டார் என்ற அர்த்தம்.
உயர்த்தப்பட்ட இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை அனுதினமும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஜெபம் செய்யும்போது இயேசுவின் நாமம், துதி செலுத்தும்போது இயேசுவின் நாமத்தினால் துதி, தொழுகை செய்யும்போது இயேசுவின் நாமத்தினால் தொழுகை, பிசாசுகளை துரத்தும் போது இயேசுவின் நாமத்தினால் துரத்துதல், வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசுகளை இந்த நாமத்தினால் தான் நாம் துரத்த வேண்டும். பிரச்சனை வந்தவுடன் போதகர்களை நாடுவது, சுவிசேஷகர்களை நாடுவது, நற்செய்தியாளர்களை நாடுவது, மிஷனரிகளை நாடுவது தவறில்லை. ஆனால் அதற்கு முன்பாக இந்த இயேசு என்ற நாமத்தினாலே இந்த பிசாசை எதிர்க்க வேண்டும். இந்த பிசாசினுடைய கிரியைகளை கட்ட வேண்டும். இந்த பிசாசுகளை துரத்த வேண்டும். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்கிறது. நாமத்தை அறிந்தவர்கள் அவரை விசுவாசிக்காமல் இருக்க மாட்டார்கள். அந்த பரிமள தைலத்தினுடைய வாசத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள், அந்த ஜீவ வாசனையை நுகர்ந்தவர்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை விட்டு விலக மாட்டார்கள். வாழ்வோ தாழ்வோ, எந்த சூழலோ, உயர்வோ அல்லது தாழ்வோ, எதுவோ, பிரச்சனையோ பிரச்சனை இல்லாத சூழலோ, எல்லா நேரத்திலும் இந்த நாமத்தோடு இணைந்து, அந்த நாமத்தை உடையவரோடு இணைந்து, அவர் இவர்களோடு இணைந்து, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, அவருடைய நாமத்தை நேசிப்போம். இயேசு என்கிற நாமத்தை எந்த நாமத்தை காட்டிலும் மேலாக நேசிப்போம். அருமையானவர்களே, எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால், மனிதர்கள் நடிகர்களின் பெயரை சொல்லுகிறார்கள், அரசியல்வாதிகளின் பெயரை சொல்லுகிறார்கள், எப்போதோ உதவி செய்தவர்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள், சிலர் சுவிசேஷர்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள், சிலர் தன்னுடைய தாயின் பெயரை சொல்லுகிறார்கள், தகப்பனின் பெயரை சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, எந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், எந்த நாமத்தை காட்டிலும் உயர்த்தப்பட்ட நாமம் கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை, எந்த நாமத்தை காட்டிலும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும். இந்த நேசரிலே களி கூற வேண்டும். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த நாமம் என்று வரும்போது மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தால் தரிப்பிக்கப்பட்டவர்கள், நாங்கள் இயேசுவின் நாமத்தை நம்புகிறவர்கள், நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிதாவின் அண்டையில் சேர்பவர்கள், நாங்கள் இந்த இயேசுவின் நாமத்தினால் பிதாவிற்கு எதிரான பிசாசை துரத்துபவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நீங்கள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிசாசுகளையும் நாங்கள் துரத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நிலை தேவன் விரும்புகிற நிலை. அருமையானவர்களே, அதே நேரத்தில் இந்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காத ஒரு வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாமத்தை வீணிலே வழங்காதிருக்காத ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். இந்த நாமத்திற்கு ஒரு இழுக்கு, ஒரு குறைவு, ஒரு அவச்சொல் ஏற்படாதவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்ட நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமத்திலே செய்வோம்.
வேதம் வாசித்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஜெபித்தாலும் தியானித்தாலும் பாடினாலும் ஆடினாலும் தொழுகை செய்தாலும் உபவாசித்தாலும் என்ன செய்தாலும் இயேசு என்கிற நாமத்திலே செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் 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 அது ஒன்றுதான் உயர்த்தப்பட்ட நாமம். உயர்த்தப்பட்ட நாமம். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அருமையான வசனம் பாருங்கள். சிலர் படிப்பை குறித்தும் சிலர் பதவிகளை குறித்தும் சிலர் செல்வத்தை குறித்தும் சிலர் அழகை குறித்தும் சிலர் அந்தஸ்தை குறித்தும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நாமும் உலகத்தார் போலவே இருக்கிறோமா? அவர்களைப் போலவே அவர்கள் எதை மேன்மை என்று கருதுகிறார்களோ அதே போல்தான் நாம் கருதுகிறோமா? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்குத்தான் தெரியும். அப்படி இருந்தால் மனம் திரும்ப வேண்டும், மனதை திருப்ப வேண்டும். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இயேசு என்ற நாமத்திற்காக, இந்த இயேசு என்ற நாமத்தை அறிவதற்காக நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த இயேசு என்கிற நாமத்தை புகழ்வதற்காக போற்றுவதற்காக நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து எழுந்தார்கள் அல்ல, முறிந்து விழுந்தார்கள். நம்ம முறிந்து போன நாமோ எழுந்தோம், நிமிர்ந்தோம், நிற்போம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்வோம். எதை செய்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, எதை செய்தாலும், சின்ன உதவியோ பெரிய உதவியோ, எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்வோம். அதுதான் உயர்த்தப்பட்ட நாமம், அதுதான் உன்னதர் நாமம், அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிற நாமம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உம்முடைய நாமத்தை குறித்து மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக எங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூயா தூயா எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. உயர்த்தி சொல்லுமா, தூயா தூயா எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. ஆமென். விண் துறந்தி மண்ணில் வந்தி
மாபெரும் அன்பல்லவோ. ஆமென். விண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. ஆமென். பாவம் சுமந்தி சாபமானி பாவம் சுமந்தி சாபமானி பாதம் பணிந்திடுவோ. தூயா தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, ஆமென். துதிகள் உமக்கு தந்தோம். ஆமாண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக, எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆண்டவர் உபகாரங்களுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா உம்முடைய பலனுக்காக நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு கூட வந்து தகப்பனே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே நன்றி என்று நாங்கள் சொல்லும்படியாக, எங்களை தூக்கி சுமந்தவர், எங்களுக்கு உதவி செய்தவர், எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த நல்ல தகப்பனுக்கு ஆண்டவரே நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவரே எங்களை அழைத்தீரே, எங்களை உயர்த்தினீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவர் வந்து ஆண்டவர் உம்மை கனம் பண்ணும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே இயற்கை நிமித்தமாய் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரை போதுமானவராக இருந்து ஆண்டவர் நீர் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரை பலன் கொடுப்பவராக பிள்ளைகளை வழி நடத்துங்கன்னு சொல்லி இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தை மீண்டும் நாங்கள் நோக்கி பார்க்கிற தகப்பனே, எல்லாவற்றையும் அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.